ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஸ்ரீதர் காவிய பிரியா யூடியூப் சேனல். இப்போ தான் எங்களோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோக்குள்ளே வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நான் போட்ட ஒரு சின்ன கோலம் தான் இது. எனக்கு தெரிஞ்ச மாதிரி போட்டிருக்கேன். இது பார்த்திங்கன்னா இன்னொரு சைடு. இப்போ நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் வாங்க கிளம்பியாச்சு. இது பார்த்திங்கன்னா ஒரு ஷாப்பிங் மால் மெட்ரோ அப்படின்னு. நான், அத்தாச்சி, அண்ணன், மச்சான் நாங்கள் 4 பேர் தான் போயிருந்தோம். நிறைய ஐட்டம்ஸ் இருந்து. இது பார்த்திங்கன்னா ஜூஸு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் முடித்து ஷாப்பிங்லாம் முடித்து வெளியே வந்தாச்சு. இது பார்த்திங்கன்னா ரோட்டில் போகும்போது சைடில் பார்த்திங்கன்னா விநாயகர்லாம் விற்கிறாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. பாதியை வந்து மூடி வச்சுருந்தாங்க. அந்த பக்கெட்லாம் எல்லாமே ஓப்பனில் தான் இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக் இருக்குதுன்னு. கூட்டமும் அதே மாதிரி இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குதுன்னு. விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எல்லோரும் அவங்கவுங்க வீட்டுக்கு வைக்கிறதுக்காக வாங்கிட்டு இருக்காங்க. நாங்கள் இனிமேல் வீட்டுக்கு போய் தான் வாங்கணும் எல்லோரும் சேர்ந்து. இப்போ எல்லோரும் கிளம்பியாச்சு வாங்குறதுக்காக. இப்போ பார்த்திங்கன்னா எல்லோரும் பெட்ரோல் போட்டு கிளம்பியாச்சு மார்க்கெட்டுக்கு விநாயகர் வாங்குறதுக்கு சேர்த்து தான். இது பார்த்திங்கன்னா விநாயகருக்கு தேவையான கொடை, பழம், அப்புறம் அருகம்புல், தாமரைப்பூ இந்த மாதிரி என்னென்ன சாமிக்கு வைப்பாங்களோ அதெல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் விநாயகர்லாம் ரேட்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. இங்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட இருந்துச்சு. சரி அடுத்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு வேறு இடத்துக்கு. பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த இடத்துக்கு வந்துட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பெருசு பெருசாக சின்ன சின்னமாகவும் கூட இருந்துச்சு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு விநாயகர் இருக்குது. அந்த விநாயகரை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன். அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு 5000க்கு மேலே இருந்துச்சு. ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸ்டோன்ஸ்லாம் ஒட்டி. இந்த விநாயகர் தான் உங்களுக்கு ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன் எந்த விநாயகர்னு சொல்லி. இது பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு சைடு போகும்போது எடுத்தது. இன்னும் பூஜை பண்ணல. ஒரு சைடு பூஜை எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்த்திங்கன்னா இது வந்து சிங்கம். அதுக்கு கீழே விநாயகர் இருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா வீட்டுக்கு விநாயகர்லாம் கொண்டுட்டு வந்துட்டாங்க. விநாயகர் வாங்கினாங்க போல். மச்சான், அண்ணா எல்லோரும் போயிருந்தாங்க. அப்புறம் எல்லோரும் வந்திருந்தாங்க பூஜைக்காக. இந்த டெக்கரேஷன் இதெல்லாம் யார் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்திங்கன்னா மச்சானும் இன்னொருத்தவங்களும் தான் பண்ணாங்க. இந்த குட்டி பையன் பார்த்திங்கன்னா விளையாண்டுட்ருக்கான். ஒரு பக்கத்து அத்தையும் மச்சானும் பார்த்திங்கன்னா மாலையெல்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இந்த அக்கா என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா வெத்தலையை வச்சு அந்த கயிறில் கட்டி கயிறை வந்து கையில் கட்டுவாங்க. கங்கணம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதுதான். இது பார்த்திங்கன்னா தேங்காய், அதுக்கு மேலே சிவப்பு துணி வச்சு ஓம் போடுறாங்க. இது வந்து கலசம் வைக்க. இங்கே ஒரு சின்னோண்டு கொடை மாதிரி இருக்குல்ல, அதில் தான் வைப்பாங்க. செம்பு மாதிரி அதில் தான் வைப்பாங்க. கலசம் வச்சுட்டு எல்லாம் சாமியெல்லாம் கும்பிடலாம் இனிமேல். ஓரளவுக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது. அதுக்கப்புறமா சாமி கும்பிடுறது தான். அந்த அக்கா போடுறது மட்டும்தான் எடுத்துகிட்டு இருந்தேன். அந்த பக்கத்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க சாமியை. மாமாலாம் வந்திருந்தாங்க. எல்லாருமே வந்திருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா பாருங்கள் தாமரைப்பூவெல்லாம் வச்சிட்ருக்காங்க. லட்டு பார்த்திங்களா எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. இதை விடலாம் பெருசாக இருக்கும். பார்த்திங்கன்னா எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இனிமேல் சாமி கும்பிடணும். விளக்கெல்லாம் பார்த்து வச்சு சாமி கும்பிட்டுட்ருக்கோம். பார்த்திங்களா மாமாலாம் வந்திருக்காங்க.
ஊதுபத்தியெல்லாம் காமிச்சு சாமி கும்பிட்றலாம். அந்த குட்டி பாப்பா பார்த்திங்கன்னா சாமி கும்பிடாமல் விளையாண்டுட்ருக்கு. அந்த பக்கத்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஊதுபத்தியெல்லாம் காமிச்சு சாமி கும்பிடணும். பார்த்திங்கன்னா ஊதுபத்தியெல்லாம் காமிச்சிட்ருக்காங்க. சாமி கும்பிட்டுக்கலாம். உங்கள் வீட்டிலலாம் எப்படி செலிப்ரேஷன் பண்ணீங்கன்னு சொல்லி லைக் போடுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். பார்த்திங்கன்னா ஊதுபத்தியெல்லாம் காமிச்சாச்சு சாமிக்கு. இது பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சாம்பிராணி. மணியெல்லாம் அடித்து சாமி கும்பிட்டாச்சு. இந்த தடவை நாங்கள் லேட்டாக தான் கும்பிட்டோம் சாமி நைட்டில். காமிச்சு வச்சுக்கலாம். அப்புறம் தேங்காய் உடைச்சி தண்ணி ஒரு டம்ளர்லலாம் பிடிப்போம். எல்லார் ஊர்லேயும் உள்ளது தான் தேங்காய் உடைச்சி தண்ணி பிடிக்கிறது. இங்கே பார்த்திங்கன்னா பிரசாதம்லாம் வச்சுருக்கோம். இனிப்பு பிரசாதம் தான். பார்த்திங்கன்னா சூடம்லாம் காமிச்சு சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. எல்லோரும் தொட்டு கும்பிட்டுக்கலாம். சாமியெல்லாம் நல்லா கும்பிட்டாச்சு. ஏற்கனவே கங்கணம் கட்டியிருக்கோன்னு சொல்லியிருப்போம். அதை தான் இப்போ அந்த அக்கா என் கையில் கட்டி விடுறாங்க. ஒவ்வொரு ஆளுக்கும் கட்டி விட்டாங்க. இது கட்டினா சிக்கன்லாம் சாப்பிடக்கூடாது. நம்ம வீட்டில் வச்சுருக்கனால 9 நாள் நாங்கள் சாப்பிட மாட்டோம். கட்டியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் அத்தாச்சி வீட்டுக்கு கிளம்பிட்டோம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு. இது பார்த்திங்கன்னா அத்தாச்சி வீட்டில் வச்சுருக்க விநாயகர். பிரசாதம்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. இது பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டில் உள்ள விநாயகர். இந்த வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.